சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்னது இது? ஆளுக்கு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். என்ன சித்தி, இப்பதானே முத்தம் கொடுத்தோம். நாங்க எப்பவுமே இவனுக்கு முத்தம் கொடுக்கறது தானே. நீங்க என்ன இப்ப புதுசா சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இவ பெரிய டாக்டர், இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு சொல்றதுக்கு. சும்மா இரு கொஞ்ச நேரம். சித்தி, கொஞ்ச நேரம் தமிழ் கூட விளையாடிக்கிறோமே சித்தி. இப்பதானே வந்திருக்கான். மது, குழந்தை பேரு தமிழ் இல்ல, மனோ, மனோகர். இந்த வீட்ல எல்லாரும் ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. குழந்தை ஏன் குழந்தை, அவன் பேரு மனோகர். உங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுறதா இருந்தா வேற எந்த குழந்தையாவது கூப்பிட்டுக்கோங்க. ஏன் குழந்தைக்கு பேர் மாத்தாதீங்க. கையெடு. பூர்ணி, வா செல்லம், அம்மாட்ட வாங்க. சித்தி, ஏய் பூர்ணி, குழந்தைங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. விளையாட விட வேண்டியதானே? ஏன் தமிழ்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடும்? இல்ல அத்த, அப்புறம் எதுக்கு நம்ம மனோன்னு பேர் வச்சிருக்கோம்? கூப்பிடுறதுக்கு தானே. இவங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுவாங்கன்னா அப்படி யாரும் என் குழந்தைய வந்து கொஞ்சணும்னு அவசியம் இல்ல. பூர்ணி, நானும் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பண்ற? அவங்க கொஞ்ச நேரம் தமிழ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன ஆயிட போகுது? உனக்கு பிடிச்ச பேரை நீ வச்சிருக்க, எங்களுக்கு பிடிச்ச பேரை நாங்க கூப்பிட்டுட்டு போறோம். இதுக்கு எதுக்கு பெருசு பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் 2 நாள் தானே. குழந்தைக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறமா நீ சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போயிட போற. அது வரைக்கும் இவங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா உனக்கு என்ன? என்னது மொட்டை போடுறதா? யாருக்கு? ஏன் உனக்கு உன் அப்பா அம்மா சொல்லலையா? மாமா, நீங்க சொல்லல? அத்தை, நீங்க சொல்லலையா? இங்க பாரு, தமிழுக்கு தான் மொட்டை போட போறோம். அதுக்கு தான் உன்னை இங்க வர சொல்லிருக்கு. இத பாரு செவந்தி, சும்மா சும்மா தேவையில்லாம அது இதையும் பேசிக்கிட்டு இருக்காத. வர புதன்கிழமை பையனுக்கு மொட்டை போட போறோம். உன் அப்பா அம்மா உனக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். சொல்லலனா கேட்டுக்கோ. புதன்கிழமை நம்ம குலதெய்வம் கோயில்ல வச்சு என் பையனுக்கு மொட்டை போட போறோம். மொட்டை போட்டதுக்கு அப்புறம் நீங்க இவனை திரும்ப சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போலாம். என்ன நீ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? நான் எப்ப என் குழந்தைக்கு மொட்டை போட போறேன்னு சொன்னேன்? இது பாரு செவந்தி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவருக்கு சரியாயிடுச்சுன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். திரும்பி எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. பூர்ணி, தமிழ் காணாம போனப்போ இவன் கிடைச்சா முடி காணிக்க கொடுக்கறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும். இல்லனா இவனுக்கு பிரச்சனை வரும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இவ்ளோ விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசல. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காத. மொட்டை போட்டதுக்கு அப்புறமா நீங்க எப்பவாவது கிளம்பி போங்க. நான் எதுக்காக சிங்கப்பூருக்கு கிளம்பி போனேன்னு தெரியுமா? இங்க இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி பையனை சொந்த கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்கன்னு தான். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் சிங்கப்பூரே போனேன். இப்பவும் சொல்றேன், உங்க யாரோட பாசமும் வேண்டுதலும் என் குழந்தைக்கு தேவையில்லை. என் குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க மொட்டை போடுறதா இருந்தா உங்களை யாருக்காவது மொட்டை போட்டுக்கோங்க. இவன் உன் பையனா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிருந்தா ஓகே. அதான் என்கிட்ட தத்து கொடுத்தாச்சுல்ல. திரும்ப திரும்ப வந்து குழந்தைக்கு நான் தான் அம்மாங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்க வேண்டுதல் ஏதாவது இருந்தா மாத்தி வேண்டிக்கோங்க. ஏன் பையனை சம்பந்தப்படுத்தி இனிமே எந்த வேண்டுதலும் வச்சுக்காதீங்க. இந்த வேண்டுதலுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? ஏங்க, தோ எல்லாருக்கும் தெளிவா புரிய வைங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. புதன்கிழமை குழந்தைக்கு மொட்டை போட்டே ஆகணும். அதை எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க.